guys, welcome back to our channel. இந்த வீடியோல டிராமாவோட 5th பார்ட் பார்க்க போறோம். டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஹீரோ ஹீரோயின் சொன்னதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கா. நான் உனக்காக மறுபடியும் என் உயிரை கொடுக்க ரெடியா இருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும். நான் நிறைய டைம் செத்து வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னது எல்லாத்தையும் மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கான். இப்போ பாடிகார்டு வந்து நீங்க சொன்ன மாதிரியே விசாரிச்சேன். ஹீரோயின் இப்போ கொஞ்ச நாள் ரூம் விட்டு வெளியே வர்றதில்ல. ஆனா மிந்தி மாதிரி அவங்க ஃபுல் மாதிரியும் தெரியல. இப்போ நார்மலா தான் தெரியுறாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோ அவன்கிட்ட நீ ரீஇன்கார்னேஷனை பத்தி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் புக்ஸ்ல உள்ள மித்து தான், அது மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பட் ஹீரோக்கு ஹீரோயின் சொன்னது மேல கொஞ்சம் நம்பிக்கை வருது. இப்போ அடுத்து பக்கத்து கண்ட்ரில ஒரு வீடு வாங்க சொல்றான் ஜியாங்காக. அங்கே இவ்வளவு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். ஹீரோனோட லாஸ்ட் லைஃப்ல இந்த சீன் நடந்திருக்கும். ஹீரோ ஜியாங்காக வீடு வாங்கி கொடுத்துருப்பான். அதான் இப்போ நடக்குது. அடுத்து ஹீரோயினுக்கு பேட் டேன்னு சொல்லிட்டு நைட்டு செலிப்ரேட் பண்றதுக்காக ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்கா. ஆனா அவன் வரவே இல்லை. சர்வன்ட்டும் ஹீரோ வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் எதிர்பார்த்துட்டு இருக்கா. பட் மிட் நைட் ஆயிடுச்சு, வரலன்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, 12 o'clock வரைக்கும் டைம் இருக்குல்ல, டைம் ஆனதும் விஷ் மேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அன்எக்ஸ்பெக்டடா ஹீரோ வந்துடுறான். அவளுக்கு செம ஜாலி. இப்போ சர்வெண்ட் அனுப்பிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும், நீ சொன்னதெல்லாம் உண்மையா? நீ இன்னொரு வேலையில சேர்ந்த பொண்ணு, அப்புறம் இங்க ஒரு லைஃப் சைக்கிள்ல மாட்டிக்கிட்டு நிறைய டைம் செத்து உயிரோட வந்திருக்க, நீயும் நானும் லவ் பண்றோம், அப்புறம் என்ன மேரேஜ் நைட் அன்னைக்கு பாய்சன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கும் அவன் இந்த மாதிரி நம்பிக்கை வச்சு கேட்கறதே சந்தோஷமா இருக்கு. நீ என்ன நம்புறியா அப்படின்னு அவ கேட்க, அவனுக்கு அவ சொல்றதுல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, பட் ஃபுல்லாவும் நம்ப முடியல. ஸோ ஆன்சர் பண்ண முடியாம நிற்கிறான். சரி ஓகே, நீ ஆன்சர் பண்ண வேண்டாம், இது உனக்கு நம்புறது கஷ்டமா தான் இருக்கும். மேபி நீ எண்டில் வேற பொண்ணை லவ் பண்ணலாம், அந்த பொண்ணுக்கு நீ உங்க அம்மாவோட பென்டென்ட்டை கொடுக்கலாம். ஸோ அதை பற்றிலாம் போய் பேச வேண்டாம், இன்னைக்கு என்னோட பேர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் உனக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் உன்னோட பேர்த்டே இப்போ கிடையாது, அது அக்டோபர்ல வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் வேயோட பேர்த்டே சொல்ல, நான் என்னோட பேர்த்டே சொன்னேன். அப்புறம் டைம் ஆயிடுச்சு, விஷ் மேக் பண்ணும் அப்படின்னு கடற்கடன்னு கேண்டில் ஊற்றிட்டு விஷ் மேக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினும் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டால. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, பேர்த்டே விஷயம் வெளியே சொன்னா பழிக்காது, அதனால சொல்ல மாட்டேனே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்க பாக்குறாங்கிறதுனால இது என்னது அப்படின்னு கேட்க, இதான் பேர்த்டே கேக். அப்ப அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இது கேண்டில், இதான் உங்ககிட்ட உள்ளதுலேயே தின்னர்தன் கேண்டில், அதனால இதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு ட்ரிங்க் பண்ணி நல்லா மட்டையாயிடுச்சு. அந்த போதையிலேயே ஹீரோயின், நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த டைம் நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுறா. ஸோ அவளை படுக்க வைக்கிறதுக்காக தூக்க போனா, அப்போ அவள் தூக்கத்திலேயே உளறிக்கிட்டு இருக்கா. நான் இன்னும் சில்லி கிடையாது, அதனால நீ என்ன லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, நீ இப்படி சில்லியா இருக்கதே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரூம்ல கொண்டு போய் படுக்க வைக்கிறான். அப்போ அங்கே ஹீரோ ட்ராப் பண்ணி வச்சிருப்பால, அதை பார்த்துட்டு, ஓ நீ எந்திரிச்சது என் மூஞ்சிலே முழிக்கணுங்கிறதுக்காக தான் இதை ட்ராப் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டே போகிறான். அவனோட பாடிகார்டை வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வீடு வாங்கிட்டேன், அப்புறம் நான் ஒரு கொள்ளைக்காரன் வேஷம் போட்டு ஜியாங்கோட அம்மாவே ரெஸ்கியூ பண்ணிட்டேன், இப்போ அவங்க சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோட பிளான் எல்லாம் பக்காவாக போகுது. அடுத்து ஜியாங்க பக்கத்து கண்ட்ரிக்கு வெளியே அனுப்பி வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவளும் தேங்க்ஸ் சொல்கிறான். எனக்கு தேங்க்ஸ்லாம் வேண்டாம், நான் கேட்டது எங்க அப்படின்னு கேட்குறான். நீயும் ஹீரோயினும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு பார்த்தா, அவள் ஆல்ரெடி கேரேஜில் உட்காந்துட்டு இருக்கா. ஹாய், நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ எப்படி இந்த பிளேஸ்க்கு வந்த அப்படின்னு ஹீரோவும் கேட்குறான். நான் தான் ஆல்ரெடி வந்திருக்கேனே, லாஸ்ட் டைம் கூட நான் இங்கே வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயினை கேட்டிருப்பானா ஸ்டெப் மதர் பண்ண தப்பு ஏதாவது இருந்தா அதை வச்சு அவங்கள மாட்டி விடலாங்கிறதுக்காக தான். அதே மாதிரி இப்போ மணி லாண்ட்ரிங் நிறைய பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கான அக்கௌண்ட் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் அவங்ககிட்ட கொடுக்குறா. அப்புறம் ஆன்ட்டி இன்னொரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க, உன்னோட சாப்பாட்டில் வால்நட் பவுடரை ஆட் பண்ணி அதில் ஹீரோயினை ஃப்ரேம் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறா. சரி நாங்கள் இந்த மேட்டரை பார்த்துக்குறோம், நீ உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ நான் கிளம்புன பிறகு இனி நம்ம மீட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோயினும் ஆல்ரெடி இந்த வால்நட் பவுடர் மேட்டரை சொல்லியிருக்கா. அதனால ஹீரோ, நீ சொன்னது உண்மையா அப்படின்னு கேட்டு ஷாக் ஆகுறான். அதான் நான் சொன்னேன்ல, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சரி இந்த மேட்டர் என்ன பண்ண போற அப்படின்னு அந்த அக்கௌண்ட் புக்கை பத்தி கேட்க, இதை நான் ஹுவாபி கிட்ட தான் கொடுக்க போறேன், அவனே இதுல டிசிஷன் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதே மாதிரி ஹுவாபி கிட்ட கொடுக்குறான். இதுல உங்க அம்மா பண்ண மணி லாண்ட்ரிங் எல்லாமே டீட்டெயில்டா இருக்கு, இதுல ஒரு டெத்தும் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க, இதுக்கு மேலே நான் எங்கள் அம்மா விடக்கூடாது, இப்போ தான் எங்கள் அம்மா ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் நல்லா திங்க் பண்ணிட்டே அது உங்கள் அம்மா அப்படின்னு ஹீரோ கேட்குறான்.
இல்லை நான் அவங்கள இப்போ ஸ்டாப் பண்ணலைன்னா அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பா கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஸோ மேடம் போஸ்டிங்க்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு அவளோட பதவியை பறிச்சுட்டு அவளை டெம்பிளுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ சோகமாக உட்காந்து ஹுவாபி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் கம்பெனி கொடுக்கறதுக்காக வராங்க. அவனுக்கும் அம்மா மாட்டி விட்டதில் வருத்தமாக தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே ஹீரோ டார்கெட் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி ஹீரோட அம்மாக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். அதனால தான் ஒன்றை சின்ன வயசுலேருந்தே டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா அவங்க சொந்த பையனே இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு அதை நினச்சி இவன் ஃபீல் பண்ணுறான். ஹீரோவும் நீ பண்ணதில் எந்த தப்புமே கிடையாது, எப்படி இருந்தாலும் அவங்க பிடிவாதத்தையும் ஈகோவையும் விட்டுருக்க மாட்டாங்க, ஸோ நீ பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டதும் 1 செகண்ட் ஹுவாபியும் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். என்னது இவன் ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு அவனை பார்த்தா இல்லை அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்து மேரேஜ் டாபிக் வருது. உங்கள் 2 பேருக்கு இன்னும் 10 டேஸில் மேரேஜ் ஆக போதில்ல. நான் இதை கேள்விப்பட்டேன், கல்யாண மாப்பிள்ளைன்னா கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு லோட்டஸ் டீ குடிப்பாங்களாம். ஸோ உனக்காக நான் ஜியாங்கிட்ட இருந்து வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு வேறு எதுவும் இல்லை, அதனால இதை உனக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அட்வான்ஸாக 2 பேருக்கும் கல்யாண வாழ்த்துக்கள் சொல்கிறான். ஹீரோக்கு பிஸ்னஸ் எனிமீஸ் யாருமே கிடையாது. அப்புறம் அவனை ஹார்ம் பண்ண யாருமே அவனோட பக்கத்தில் இப்போ இல்லை. அப்போது ஹுவாபி தான் இதில் இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படிங்கிற சந்தேகத்தில் அவனையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. சர்வெண்ட்டும் பாவம் ஹீரோயின் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா. நம்ம 3 நாளாக இங்கேயே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஹுவாபி வெளியே வரவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நிற்கிறோம் அப்படின்னு கேட்டால் இல்லை கண்டிப்பாக வருவான், அதனால நம்ம இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அவனோட ரூம்லேருந்து யாரோ மண்டையெல்லாம் கவர் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. இது அவன் தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதான் ஃபேஸே தெரியலையே எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு சர்வெண்ட்டு சொல்கிறா. சரி இப்போ நான் எங்கே போய் பார்க்கணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஹீரோயின் கிளம்புறா. இந்த பக்கம் ஹீரோ மேரேஜுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பான்ல, ஸோ காஸ்டியூம் எல்லாம் போட்டு பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பாடி கார்டும் ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான். ஹீரோயின் கொஞ்ச நாளாக அவங்க பிரதரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மேட்டர்னு தெரியல அப்படின்னு சொல்ல இப்போ அவனும் ஹீரோயினை தேடி போகிறான். இந்த பக்கம் ஹீரோயின் கார்டன் ஏரியாவில் நின்று ஒட்டு கேட்கும் போது ஒருத்தன் வந்து கொல்ல வந்திருப்பான். ஸோ அதுக்காக அதே பிளேஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி ஹீரோயின் யாரோ குத்த வராங்க. அவளோட கையில் மட்டும் காயப்படுது. யாருன்னு பார்த்தா பட்லர். அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஷாக்கு. அவளை திரும்ப கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ள ஹீரோ ஹுவாபியும் வந்துடுறாங்க. ஸோ எதுக்காக அவளை கொல்ல பார்த்த அப்படின்னு அவனை கொஸ்டின் பண்ணுறாங்க. அவனும் உண்மையை சொல்ல மாட்டான், அதுக்கு பதிலாக அவனோட உயிரை விட்டுடுறான். இந்த பக்கம் அவனோட ரூமை ஃபுல்லாக சர்ச் பண்ணதில் அதில் ஹுவாபியோட பர்த்டே டேட் இருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது உங்கள் ஸ்டெப் மதருக்கும் பட்லருக்கும் பிறந்த குழந்தையா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க இப்போ ஹுவாபியும் ஜியாங்க அங்கே வராங்க. நீங்கள் இதை பற்றி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் நானே சொல்கிறதுக்காக வந்துட்டேன், இது எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படின்ட்டு அவன் ஒரு கதையை சொல்கிறான். என்னன்னா ஹீரோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே லவ்ல இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுமே அவங்க பையனை வாரிசா அறிவிச்சிருவாங்க. அதே மாதிரி ஸ்டெப் மதருக்கும் குழந்தை பிறக்கும். பட் அந்த பிறந்த குழந்தை இறந்தே பிறந்திருக்கும். ஸோ அந்த டைம் தான் இந்த பட்லருக்கும் குழந்தை பிறந்திருக்குமா. ஸோ ஹீரோட அம்மா முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணி செகண்ட் பையனை அறிவிச்சிருப்பாங்க, அதான் ஹுவாபி. ஸோ பேசிக்கலி இவன் பட்லரோட பையன், அவங்க ஃபேமிலி வாரிசு கிடையாது. இந்த மேட்டரை பற்றி ஜியாங்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஹுவாபியை கூப்பிட்டுருக்கா. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற டைமில் தான் ஹீரோயின் அங்கே வந்திருப்பா. அதனால தான் பட்லர் என்னோட ஐடென்டிட்டி வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினை கொல்ல பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஹுவாபியும் நான் இதை எதிர்பார்க்கல, இவ்வளோ நாள் உங்க கூட இருந்தது எனக்கு ஹாப்பியாக இருக்குது, ஸோ நான் வெளியே போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். ஹீரோ அதெல்லாம் வேண்டாம், இவ்வளோ நாள் நீ என்னோட பிரதராக இருந்திருக்க, நான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்போவும் ஹீரோட டிசிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹுவாபியும் இவங்க கூட இதே மேன்ஷனில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மேட்டர் எல்லாத்தையும் ஹீரோயின்ட்டு சொல்லிட்டு இருந்தா ஹீரோயின் மைண்ட் ஃபுல்லாக வேறு லோகத்தில் இருக்குது. ஹீரோ ஃபுல்லாகவே டெட் பாடி சீனில் பார்த்துருப்பால, ஸோ அதெல்லாம் யோசித்துக்கிட்டே இருக்கா. எங்கே ஹீரோவும் நான் உன்னை இன்னைக்கு கூப்பிட்டதுக்கு காரணம் உன்கிட்ட ஒரு முக்கியமான பொருளை கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மாவோட பென்டென்ட் எடுத்து காமிச்சு, இது எங்கள் அம்மாவோடது, எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு தந்தாங்க, நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கொடுத்தா அவளும் டக்குன்னு வாங்கி வச்சுட்டு அவளோட திங்கிங்லேயே இருக்கா. என்ன இது கொஞ்சம் கூட டச்சிங்காக ஃபீல் பண்ணலையா, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி தந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதே நீ லாஸ்ட் லைஃப்லேயும் தந்த சேம் டைலாக் தான் அப்பாவும் சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் அப்செட் ஆகிடுறான். சரி எனக்கு டச்சிங்காக தான் இருக்குது, நான் லாஸ்ட் டைம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், பட் இந்த டைம் அதை மிஸ் பண்ண மாட்டேன்,
நான் இன்னைக்கு ஃபுல்லாக உன் கூடவே தான் இருக்க போகிறேன், எனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நான் உன்னே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல ஹீரோக்கும் சிரிப்பாக இருக்குது. அப்புறம் நைட்டு நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னதும் ஹீரோட டேட்டி மைண்ட் என்னெல்லாமோ திங்க் பண்ணிட்டு இருக்குது. அடுத்த நாள் பார்த்தா தான் தெரியுது 2 பேரும் உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. அதில் ஹீரோ வேற செம்ம டயர்ட் ஆயிட்டான். இதுதான் நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறதா, 2 பேரும் உட்காந்தே இருந்திருக்கோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண, ஆமாம் வேற என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் பாட்டு பாடி எனக்காக டான்ஸ் ஆடினா நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு, சரி இந்த புகை வேற ஒரு மாதிரி இருக்கு, டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னதும், சரி நான் போய் டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ போயிட்டு டீயை கொண்டு வரான். அப்போ ஹீரோயினுக்கு சடனாக ஒன்று ஃப்ளாஷ் ஆகுது. என்னன்னா லாஸ்ட் லைஃப்ல ஹீரோ சாகும்போது பட்லரை இடிச்சிட்டு வந்திருப்பான். அப்போ பட்லர் கையில இந்த குடுவை தான் இருக்கும், இதை அவன் கீழே போட்டிருப்பான். இப்போ அது தோண இங்க டீ குடிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டா, இதுல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ட்டு இந்த குடுவையை உனக்கு யார் தந்தா அப்படின்னு கேட்க அவன் ஹுவாபின்னு சொல்றான். சரி இந்த டீயை யார் தந்தா அப்படின்னு கேட்டா அதுவும் ஹுவாபின்னு தான் சொல்றான். ஸோ ஹீரோனோட டவுட்டு இன்னுமே அதிகமாகுது. அவன் அன்னைக்கு பேசும்போது வேற வெட்டிங் நைட்டுக்கு முன்னாடி லோட்டஸ் டீ தாரேன்னு சொல்லியிருந்தான்ல, வெட்டிங் நைட்ல தான் ஹீரோ செத்தான். ஸோ ஹீரோயினுக்கு எல்லாமே ஓரளவு கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த டீயை குடிக்க வேண்டாம் அப்படின்னு டெஸ்டிங் பர்பஸ்க்காக அனுப்பிவிடுறேன். அதே மாதிரியே பாடிகார்டு வந்து இந்த ரெண்டும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் ரெண்டும் ஒரே டைம்ல எடுத்துக்கும் போது அவங்களோட ஹார்ட் பீட் அதிகமாகும், அவங்களால மூச்சு விட முடியாது, சில கேஸ் சீரியஸாக போச்சுன்னா அவங்க சாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னதை சொல்கிறான். ஸோ ஹுவாபியாக தான் ஹீரோ செத்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை ஹுவாபி இதை தெரியாமல் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற கொஸ்டின் வருது. இருந்தாலும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவனுக்கு எப்படி இதை பற்றி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு இப்போ ஹீரோ ஹீரோயின் அவங்ககிட்டயே டேரெக்டாக பேச போகிறாங்க. இதோட 5th பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.